இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி கோடியற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியாரினுடைய அன்பு பக்தர்களே, இறை வார்த்தை சிந்தனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று நாம் கிறிஸ்து பிறப்பு காலத்தில் புதன்கிழமை இறை சிந்தனையில் இருக்கின்றோம். இன்றைய நாளில் தாயாம் திரு அவையானது இறை சிந்தனைக்காக நமக்கு தரக்கூடிய இறை வாசகங்கள். முதல் வாசகமாக யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 29 முதல், மேலுமாக அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 6 வரை. நற்செய்தியாக யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 29 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தைகள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது இயேசுவினுடைய தூய்மை மிகு பெயர் இதை கொண்டாடி மகிழ்கின்றது. இன்றைய காலத்திலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை வைக்கிறார்கள். சில பேர் எளிதான பெயரை வைக்கிறார்கள். சில பேர் யாருமே இப்படிப்பட்ட பெயரை வைத்திருக்க கூடாது என்று சொல்லி நாவல்டி, அதாவது இந்த புதியதை விரும்பி அவர்கள் பெயர் வைப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் சில சமயங்களிலே பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள், பேர பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் நிறைய நேரங்களிலே அர்த்தமில்லாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது. பெயர்களால் எவ்வளவு குழப்பங்கள் வருகிறது என்பதை அன்றாட சூழலிலே நாம் நிறைய பார்க்கின்றோம். ஒரு பையனுடைய பெயர் காட்சன் என்று இருந்தது. இதை விட அந்த பெயருக்கான விளக்கம் நமக்கு தேவையே இல்லை. காட்சன் கடவுளுடைய பிள்ளை என்று அந்த பெயரிலேயே தாங்கி இருப்பதை என்னால் உணர முடிந்தது. எனவே அந்த பிள்ளைகளுக்கு இடக்கூடிய அந்த பெயரை போன்று இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெயர்களுக்கும் முன் உதாரணமாக உயர்ந்த பெயராக இருக்கக்கூடிய ஒரு பெயர் இயேசுனுடைய பெயர். அதனால்தான் இயேசுனுடைய தூய்மை மிகு பெயர் என்ற விழாவை தாயாம் திரு அவையானது இன்று கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசுவை மரியா பெற்றெடுக்கின்றார். இறை திருவுளத்தால் தூய ஆவியால் பெற்றெடுக்கின்றார். பெத்லகேமிலே இயேசு ஆண்டவர் பிறக்கின்றார். தங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறார்கள். அங்கு இயேசுவுக்கு பெயர் வைப்பதை பார்க்க முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருந்தது என்பதை விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம். சீடர்களும் சரி, மற்றவர்களும் சரி அழகாக கூறுகிறார்கள், இயேசுவே உம்முடைய பெயரை சொன்னால் பேய்கள் கூட நடுங்குகின்றன, பேய்கள் கூட அலறி அடித்து ஓடுகின்றன என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. நாமும் கூட பல பேர் ஏதாவது திடுக்கிட்டு பயப்படுகின்ற பொழுது இயேசுவே என்று நாம் சொல்கின்றோம். தடுக்கி விழுகின்ற பொழுது, அதிர்ச்சியான ஒரு செய்தியை நாம் கேட்கின்ற பொழுது, அல்லது மற்றவர்களுடைய காயங்கள் அல்லது மற்றவர்களை ஒரு பரிதாபமான நிலையில் நாம் பார்க்கின்ற பொழுது உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயர் இயேசுவே என்று நாம் சொல்கின்றோம். எனவே இயேசு என்ற அந்த பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இயேசு என்றால் மீட்பர், இயேசு என்றால் மெசியா என்பதை நாம் விவிலிய அடிப்படையிலே பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பெயரை இன்றைய நாளிலே இயேசுவுக்கு சூட்டுகிறார்கள். அதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்கின்றோம். பிள்ளைகளுடைய பிறப்புக்கு பிறகு நம்முடைய திரு வழிபாடுகளில், குறிப்பாக அருட்சாதன கொண்டாட்டங்களில் முக்கிய இடம் பெறுவது என்னவென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு பெயரிடுவது. ஞானஸ்தானம், திருமுழுக்கு, பாப்டிசம் என்று இன்றைய காலங்களில் எல்லாம் விமரிசையாக பெரிய விழாவாகவே நம்முடைய குடும்பங்களில் நாம் கொண்டாடுகின்றோம். அண்டை வீட்டாரை, தூரத்தில் இருக்கக்கூடிய சுற்றத்தினரை, உறவுகளை வளர்க்கின்றோம். அவர்களை அழைத்து அதன் மூலமாக உறவை வளர்த்து இந்த பெயரிடும் நிகழ்வை நாம் ஒரு அருட்சாதனமாகவே கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. பல பங்குகளில் திருமணத்திற்கு சென்றால், திருமணம் முடித்துவிட்டு ஆலயத்திற்கு வந்துவிட்டு சென்றால் அடுத்து இந்த ஞானஸ்தானத்துக்கு தான் வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த அருமையான நாளில், கிறிஸ்து பிறப்பு காலங்களில் இருக்கின்ற நமக்கு இன்றைய நாளில் இயேசுனுடைய தூய்மை மிகு பெயரை நினைவு கூர்ந்து பார்க்க தாயாம் திரு அவை அழைக்கின்றது. யோவான் எழுதிய முதல் திருமுகம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்ததன் வழியாக, இயேசுவுக்கு இந்த இயேசு என்ற பெயரிட்டதன் வழியாக தந்தையாம் கடவுள் இந்த உலகின் மீது எவ்வளவு அன்பு கொண்டுள்ளார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைதான் அன்பின் சீடர், குறிப்பாக யோவான் நற்செய்தியோடு சேர்த்து திருமுகங்களை எழுதுகின்றார். அதிலே அந்த அன்பை அவர் மையப்படுத்தி
அந்த அன்பை பிரதிபலிப்பதாக அவருடைய வார்த்தைகள் எல்லாம் விவிலியத்தில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பெயர்களிலும் சரி, குறிப்பாக நாம் தாங்கி இருக்கக்கூடிய பெயர்களிலும் சரி, நம்முடைய செயல்பாடுகளிலும் சரி, அன்பே முன்னிலைப்படுத்தி இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு அழகாக இன்றைய நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்கள், குறிப்பாக திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களுக்கு யோவான் ஆண்டவரை செம்மறியாக அடையாளம் காட்டுகின்றார். நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இயேசு என்றால் மீட்பர். இயேசு என்ற நாமத்திற்கு மீட்பர் என்ற பெயர் என்று சொன்னால் அவர் செம்மறியாக இருக்கின்றார். உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் அவர் போக்கக்கூடியவராக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. எதற்காக இயேசு என்று பெயரிட்டார்கள்? நம்மை மீட்பதற்காக. அனைவரையும் அனைத்து பாவங்களில் இருந்தும் அவர் மீட்பார். பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் இந்த குழந்தை காரணமாக இருக்கும். சிமியோனுடைய வார்த்தைகள், அண்ணாவினுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுவில் நிறைவேறுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் இன்றைய வாழ்த்தொழிகளே நமக்கு அழகாக கூறப்பட்டிருக்கும், வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் அந்த உரிமை பேற்றை அளித்தார் என்று வாழ்த்தொழிகளே நாம் வாசிக்கின்றோம். எனவே அவருடைய நாமத்தினால் நாம் மீட்கப்படுகின்றோம். அனைத்து பிள்ளைகளும், இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் கடவுளுடைய பிள்ளைகளாகும் என்ற ஒரு பேற்றை இந்த திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் வழியாக, ஒவ்வொரு குழந்தையினுடைய பிறப்பின் பெயரிடுதல் வழியாக ஆண்டவர் தருவதை பார்க்க முடிகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவான் எப்படி இதோ இறைவனின் செம்மறி என்று தன்னுடைய சீடர்களுக்கு இயேசுவை அடையாளம் காட்டினாரோ, அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை இத்தரணிக்கு இந்த உலகத்தை அன்பு செய்ய பிறந்த குழந்தை, இந்த உலகத்தை குறிப்பாக தன்னுடைய பிறப்பால் அன்பை வெளிப்படுத்த பிறந்திருக்கக்கூடிய குழந்தை என்பதை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக சிறு வயது முதற்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கடவுளுடைய பிள்ளை என்பதற்கு சான்றாக கூறியது, தூயாவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன், இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது என்று சொல்லுங்க. எனவே தூயாவி அவர் மீது இறங்கி வந்த பொழுது அவர் அடையாளம் கண்டுகொள்கின்றார். இந்த திருமுழுக்கு யோவான் இன்று இதோ இறைவனின் செம்மறி என்று சொன்னாலும் கூட, இவர் தன்னுடைய தாய் எலிசபெத் அம்மாளியுடைய வயிற்றில் இருந்த பொழுது துள்ளி குதிக்கின்றார். அப்பொழுதுதான் உறவினர்களாகி இவர்கள் இருவரும் கூட அந்த கருவுற்ற அந்த நிலையிலே இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட அவர் வயிற்றுக்குள்ளே இருந்து அந்த துல்லிய நிலையில் இயேசுவை, மாதாவை அடையாளம் கண்டு கொண்டாலும், இன்றைய நாளில் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டுமாக இந்த யோர்தான் நதிக்கரையிலே அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார். எனவே எப்படி இருந்தாலும் நாம் நம்முடைய பெயருக்கு ஏற்ற சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். சில பேர் புனிதர்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு அவர்களுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றாமல் வாழ்வதை நிறைய சூழல்களிலே நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு புனிதர்களின் பெயரை இட வேண்டும். அந்த புனிதர்களுடைய வாழ்வை அந்த பிள்ளைகள் அன்றாட வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். இன்றைக்கும் கூட இந்த அந்தோனியார் திருத்தலத்தை தேடி வரக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் அந்தோனியாருடைய பெயரை தாங்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய அந்த புனிதத்தை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். குறிப்பாக வருடத்தினுடைய இந்த முதல் புதன்கிழமை ஒரு இறை வார்த்தையை, குறிப்பாக ஒரு விசுவாச வாழ்வை இந்த வருடம் முழுவதுமாக நான் வாழ்வேன், அந்தோனியாருடைய அந்த நாமத்தை, அந்தோனியாருடைய பெயரை இயேசுவின் பெயரை போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க செய்வோம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் முழுவதும் சரி, இந்த மாதம் முழுவதும் சரி, நாம் பயணிப்போம். கோடியற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.